நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டரை கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வருது அப்பா தான். ஆமா, அவர் இந்த இன்டர்வியூ பார்க்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பார்க்கறாரு. ஏங்க இப்படி ஒரு வாட்டி வணக்கம் வைங்க. முகம் அப்படியே தான் இருக்கு. ஆமாயா. தமிழ்நாட்டுக்கே தமிழக அரசியலே கடந்து போக முடியாத ஒரு ஆளுமை உங்களுடைய தந்தை அப்படிங்கிற போது ஃபர்ஸ்ட்லி இட்ஸ் அ ஹிஸ்டாரிக் ரெவல்யூஷன் வாட் ஹஸ் ஜஸ்ட் டேக்கன் பிளேஸ் நவ். இது எனக்கும் சரி தங்கச்சிக்கும் சரி ஒரு எவ்ரி ஒன் ரிலேட்டட் டு மை ஃபேமிலியும் சரி எல்லாருக்குமே இது ஒரு கேர்ஃபுல்லாக அண்ட் காஷியஸாக நாங்கள் இருந்து தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் வாட் த சிச்சுவேஷன் இஸ் ரைட் நவ். ஐ ரியலி லைக் த அட்வைஸ் ஹி கேம். ஹி வாண்டட் மீ டு பில்ட் மை ஓன் ஐடென்டிட்டி. லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் சஞ்சய். தேங்க்யூ மேம். சஞ்சய் டென்ஷனா இருக்கீங்களா? இல்ல, நான் நீங்க சொன்ன மாதிரி கூலா தான் இருக்கேன். கூலா இருக்கேன். கூலா எல்லாத்தையும் கூலா அடக்குற மாதிரி தான் நடிப்பேன். நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன்ப்பா. சிஎம் சார் பையனை கூட உட்கார வச்சுட்டு இதை போய் எதை பேசலாம் திட்டுவாங்க, எதை பேசலாம் திட்ட மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை மைண்ட்லேருந்தே எடுத்துடலாமா? நோ இஷ்யூஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சஞ்சய். அதில் பாதி ஜேசன்கிற பேர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது சஞ்சய் தான். சஞ்சய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். சஞ்சய் தான். ஆமாம். பட் ஜேசன்கிறது உங்களோட என்னோட ஒரு ஃபேவரட் ஹாலிவுட் ஹீரோ. ஓகே. இப்போதான் என்ன சொல்றது, தமிழ்நாட்டு சினிமாவில் கால் எடுத்து வச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் உடனே நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். நாளைக்கு என்னப்பா சிக்மா இவ்வளோ நல்லா இருக்கு, யார் அந்த பையன் கூப்பிடு, நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஒரு ஆக்டரை கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வருது அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். பயங்கர காம்பினேஷனா இருக்கும்ல. அவர் சூட்டுக்கும் இவர் சூட்டுக்கும், அவர் ஃபைட்டுக்கும் இவர் ஃபைட்டுக்கும் எப்படி இருக்கும்? ஆமா, வாரியர்ஸ் உடனே நீங்க மீம்ஸ் ரெடி பண்ணிடுவீங்கல. தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து போட்டு ஜேசன் சேதமே யோசிப்பாரு, யாரா இது திடீர்னு எனக்கு சென்னையில இவ்வளவு ஃபேன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஜேசன் சேதமே கலக்குறோம் இப்போ இதுக்கப்புறம். ஓகே, அவர் இந்த இன்டர்வியூ பார்க்கணும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பார்க்கறாரு. பார்த்துட்டு ஜேசன் can you come here அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. ஓகேவா? See, how come you don't have any accent? உங்க இங்கிலீஷ்ல accent இருக்குமா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இங்கே தான் வளர்ந்தேன். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான் பண்ணேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்லேருந்து அப்படியே மெதுவாக ஆரம்பிப்போமா? பிகாஸ் எங்களுக்கு உங்கள் அப்பா பற்றி நிறைய விஷயம் தெரியும். அவர் கம்மியாக பேசினாலும் நாங்கள் நிறைய பேசி அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். பட் டெஃபினெட்லி it's a privilege to be a son, but at the same time it's also important நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை இப்ப பதிக்கணும். சோ இந்த இன்டர்வியூல என்னோட எய்ம் என்ன தெரியுமா? உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறது தான். We'll talk about your childhood. Okay. What kind of a kid were you? I was ரொம்ப நோட்டோரியஸான ஒரு கிட் தான். ஆமா, ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். அண்ட் நிறைய பிராங்க் கால்ஸ்லாம் பண்ணுவேன் சின்ன வயசுல. ஆமா, என்னப்பா குழந்தையே மூஞ்சி வச்சு வீட்ல சமத்துல அந்த குழந்தை இப்படி எல்லாம் நான் பேசிட்டு வந்தேனே. ஆமா, வீட்லயே பேரண்ட்ஸ் கிட்ட பிராங்க் கால் நிறைய பண்ணிருக்கேன். என்ன பண்ற, ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஸ்கூல்ல ஒரு ப்ரொஃபசர் ஒருத்தர் கிட்ட பிராங்க் கால் பண்ண ஞாபகம் இருக்கு. we had exam the next day. சோ எக்ஸாமுக்கு நம்ம யாருமே ப்ரிப்பேரே பண்ணல. நாம யார் ப்ரிப்பேர் பண்ணவே நீங்க மட்டும் தான்ப்பா. உங்க எக்ஸாம் நீங்க தான். அது நாமனா அப்பவே ஒரு கேங் இருக்கு. நானும் பசங்களும் ப்ரிப்பேரே பண்ணல. நான் அவங்களுக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க எனக்கு ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி. ஸோ எக்ஸாம் தள்ளி போகணும்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிறான்ற மாதிரிலாம் சொல்லி பயங்கரமாக பயமூற்றி ஒரு 2 நாள் ஸ்கூலுக்கே வரல. அதனால எக்ஸாம் ஒரு வாரம் தள்ளி போச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாலியான விஷயங்கள்லாம். இதெல்லாம் எடுப்பா ஜாலியாக இதெல்லாம் கொஞ்சம் மக்களை நீங்கள் ஒரு டீமில் இருக்கவங்க கேட்க மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் சொல்லி தான் அவருக்கே நாங்கள் தான் ப்ராங்க் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய செட்ஸ் போயிருக்கேன் சைல்ட்ஹுட்டில். அந்த ஒரு ப்ரிவிலேஜ், அந்த ஒரு என்ன சொல்கிற எக்ஸ்போஜர் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஒரு ஆவரேஜ் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா they'll see cinema as entertainment. பட் எனக்கு சின்ன வயசுல செட்டுக்கு போனதுனால I was comfortable there and I was able to normalize that as part of my life. and அங்கே தான் அந்த ஹாபி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அங்கே தான் ட்ரிகர் ஆச்சு. அப்படியே வந்துச்சு. That was a huge. ஸோ நீங்கள் படிப்புல விட உங்களுக்கு சின்ன வயசுல ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு, இதுக்குள்ளே தான் நம்ம வரணும் அப்படியா? இல்லனா you had ஒரு டீனேஜ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல? இல்ல, ஃபர்ஸ்ட் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வாவ், உடனே பைலட்டா யோசிச்சு பாப்போம் நீங்க. உடனே பைலட்டா போட்டு பாருங்க. ஏல ஏதாவது போட்டு ஆமா, ஏல போட்டு ஒரு போட்டோ போடுங்க. ஓகே. ஸோ நடுவுல கிரிக்கெட் பர்சியூ பண்ணேன்னு சொல்லுங்க. எஸ், ஐ ரிமெம்பர் நீங்க அப்பாவோட தோள்ல உட்கார்ந்துட்டு ஒரு மேட்ச் பாத்தீங்க. ஆமா, IPL ஓட ஃபர்ஸ்ட் சீசன் அது. ஆமா, ஸோ he was a brand ambassador for that. ஸோ அதுக்கு கூட்டிட்டு போனாரு. ஸோ நடுவில் கிரிக்கெட் மேலே பயங்கர வெறியில் இருந்தேன். நீங்கள் கிரிக்கெட்டில் என்ன யார், நீங்கள் போலரா இல்லைன்னா? ஆக்சுவலாக பேட்டிங் தான் பிடிக்கும், ஆனால் போலிங் தான் கொடுப்பாங்க. அப்படியே? ஆமாம், மிடில் ஆர்டர்ல தான் பேட் பண்ணுவேன். bowling தான் நமக்கு வரும். அதான் நல்லா வரும். ஆனா உங்களுக்கு பிடிச்சது இது. ஆமா ஆமா. ஓகே ஃபைன். சரி. அப்புறம் அங்க இருந்து கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் பைலட். அப்புறம் வானத்துல இருந்து இதுக்கு ஆமா வானத்துல இருந்து கிரவுண்ட் பிட்சுக்கு வந்துட்டோம். பிட்ச்ல இருந்து
எங்கே போனோம்? ஸோ அதுலேருந்து ஒரு 11th 12th படிக்கிற டைமில் சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அடுத்து காலேஜில் என்ன பண்ணணும், என்ன படிக்க போகிறோன்ற அந்த கேள்வி வரும்போது ஐ வாண்டட் டு பர்சியூ ஃபில்ம் மேக்கிங். ஆக்டிங் தான் இப்போ சினிமானோன்னு எல்லாருமே அசியூம் பண்ணுவோம் ஆக்டிங் தான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ட்ரெயின் ஏறி இல்லைன்னா பஸ் ஏறி இல்லைன்னா ஃப்ளைட் எது ஏறி வந்தாலும் விஜய் சர்மன் ஒரு ஆக்டர் ஆகணும், சினிமாவில் ஆசை இருக்கிறவங்க அவருமே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஓகே, அதுதான் வந்து எண்ட் கோலாக இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் ஏன் ஆக்டிங் இல்லாமல் ஏன் டிரெக்ஷன்? ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது. ஐ லவ் ஸ்டோரி டெல்லிங். ஸோ அந்த மாதிரி ஐ லவ் த ஸ்கில் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். ஒரு படம் கதையாக கூட இருக்கணும்னு அவசியம், ஜஸ்ட் டாக்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட அவங்க இல்லாத ஒரு இன்சிடென்ட்டில் அவங்க இருந்தால் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சொல்லுவோம். ஸோ தென் ஸ்லோலி வந்து ஐ காட் இன் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங். வேர்ட் வாமிட்னு சொல்லுவாங்க. வர ஐடியாஸ்லாம் வந்து ஜஸ்ட் ஐதர் ரைட்டிங் ஆர் டைப்பிங் இட் அவுட். ஸோ அந்த ஹேபிட்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓகே எனக்கு ரைட்டிங்கில் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதை போய் பர்சியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கனடாவில் டொராண்டோ ஃபிலிம் ஸ்கூலில் ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன், ஃபில்ம் மேக்கிங் சொல்லிட்டு. அது வந்து ஃபில்ம் மேக்கிங்கோட எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணுச்சு. ஸோ இட் கேவ் மீ அன் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாட் டு ஐ வாண்ட் டு பர்சியூன்ற மாதிரி. ஸோ டு யூ ரிமெம்பர் எனி டிஸ்டிங்க்ட் மெமரி அது அந்த டொராண்டோ ஃபிலிம் ஸ்கூலில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது அன்னைக்கு தான் ஐ நியூ நம்ம டிரெக்ஷன் தான் பண்ணணும்? ஏன்னா நிறைய ஃபீல்டு இருக்குல்ல யூனோ சினிமாவில், டிரெக்ஷன், ஆக்டிங் ஆப்வியஸ், பட் so many other things. ஏன்னா எல்லாமே சேர்ந்தாதான் அது வந்து அதில் உங்களுக்கு எது? 2-3 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. டு பி ஸ்பெசிஃபிக், அங்கே ப்ரொஃபஸர் மூலியமாக சில ஆட் ஏஜென்சி கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணோம். த்ரூ காலேஜாக இருக்கிறதுனால வாலண்டியராக பண்ணி ரீச் அவுட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து 2-3 ஸ்டார்ட் அப் பிஸ்னஸுக்கு ஆட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணோம். ஸோ நாங்கள் க்ரூவாக போனோம். ஸோ அதில் ஒரு பையன் எடிட் பண்ணுவான், இப்போ நான் டைரக்ட் பண்ணேன், இன்னொருத்தன் வந்து ஹில் கெட் இன் டு சினிமாட்டோகிராஃபி. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து குரூப்பாக ஒர்க் பண்ணதுனால நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து வந்தது. ஸோ தென் வி காட் மோட்டிவேட்டட் அண்ட் செட் ஓகே லைக் வி லைக் ஒர்க்கிங் behind the camera and we like practicing our skill, whether it's an ad film-ஆக இருக்கட்டும், ஒரு டெஸ்டிமோனியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு படமாக இருக்கட்டும். ஸோ அங்கேருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக அந்த ஹேபிட்டில் இறங்க இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸும் வந்தது. ஆனால் அதை தாண்டி அங்கே டொராண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஒன்று இயர்லி நடக்கும். நம்ம விசாரணை படம் கூட இட் had won an award. ஸோ நான் இருந்த டைமில் அங்கே வாலண்டியர் பண்ணி we were able to watch a lot of world cinema and படம் பார்க்குற விதம், the manner in which I started movies வந்து அதுக்கப்புறம் மாறிச்சு. I saw a lot of people traveling from all over the world. So அது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷராக கிடைச்சது. அது பயங்கரமா நம்ம மைண்ட் ஓபன் பண்ணி விடுது. வாட்சிங் அண்ட் மீட்டிங் சோ நம்ம பார்க்காத கண்டென்ட் நிறைய இருக்கு. And this is how I should start watching movies and எப்படி எல்லாம் யோசிக்கறாங்க, இந்த விஷயத்தை எப்படி யோசிக்கலாமா, அந்த டிராவல் பண்ணும்போது இல்ல வேற நாட்டுல இருக்கிறவங்களோட பேசும்போது அந்த ஒரு சைடு ஆஃப் பிரெயின். அங்க 2 சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸும் நாங்க இருக்கும்போது ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஒன்னு வந்து நிவின் பாலிசரோட படம் மூத்தூன்னு சொல்லிட்டு ஒரு 5 years முன்னாடி 5 years முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ we had a Q&A session. I got to meet him. ஸோ சொன்னேன் I'm also introduced filmmaker. அவர் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, but it was a great experience meeting. That's nice. So அங்கேருந்து so you decided படம் direction. ஆமா, I mean I wanted to come back here and I wanted to make this dream come true. Let's come to Laika Productions ஓட Sanjay directionல வர போற படம் Sigma. Yes. So do you remember day one writing Sigma பத்தி அந்த ஐடியா எப்படி? நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து நான் லைக்கா கிட்டலாம் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ கேம் பேக் டு சென்னை அண்ட் நான் ஒரு டீம் ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ மிஸ்டர் சஞ்சீவ் சார் இருக்கார், இஸ் மை அங்கிள். அவர் ஒரு படமும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஆன்செட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர் என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று டைரக்ட் பண்ணேன். ஸோ அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் 2-3 மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க, விவேக், சௌரி, கோகுல், இவங்கெல்லாம். ஸோ ஐ காட் ஆல் ஆஃப் தெம் ஆன் போர்ட் அண்ட் வி ஜஸ்ட் ஹேவிங் ஒரு டிஸ்கஷன் மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, இது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு டெய்லி அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸ் கூட இருக்காது. ஒரு நாள் திருவான்மியூரில் மீட் பண்ணுவோம், ஒரு நாள் டி நகரில் மீட் பண்ணுவோம், எங்கே ஃப்ரீயாக இருக்கோ அங்கே எல்லோரும் போய் மீட் பண்ணி we just used to discuss. ஸோ அது ஒரு ஒன்-லைனர் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டதுக்கப்புறம் தான் ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் தமிழ் குமரன் சார் இன் லைக்கா. அண்ட் அவரை மீட் பண்ணோன்னே சரி, அவர் ஃபஸ்ட்டு வந்து கதை கேட்டோன்னே பட்ஜெட்டு என்ன ஸ்கேலில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு அவர் வந்து அவருக்கு இந்த கதை பிடிக்குமா இல்லையா, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்த்தேன். ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு கதை சொல்லி நிறைய கதை கேட்டிருப்பாரு, அவரோட இன்புட்ஸ் கேட்டு வரலான்ற மைண்ட் செட்டில் தான் போனோம். ஆனால் அங்கே போனோன்னா ஐ திங்க் ஹி ரியலி லைக் த ஸ்கிரிப்ட். நிறைய ஒர்க் போட்டிருந்தோம், நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ரொம்ப நான்லீனியராக இருக்கும் ஸ்கிரிப்ட். ஸோ அவர் க்ரியேட்டிவ்ல அவர் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம பவுண்ட் ஸ்கிரிப்டாக எழுதிட்டு வி ஹேட் another செட் ஆஃப் நரேஷன். அவருக்கும் சரி சேர்மனுக்கும் சரி. ஸோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் them to be creatively this engaged. ஆமாம், சுபாஷ்கரன் சார் வந்துட்டு ரொம்ப சினிமா மேல நிறைய and he has a lot of passion for cinema. And என்னோட ஃபர்ஸ்ட் படம்
அண்ட் யூனோ கத்தி கூட வந்து லைக்காவோட ஃபர்ஸ்ட் படமும் கத்தி தான். ஸோ யூனோ there was also an emotional barrier. Yeah. And you know he really wanted to support me in my journey, especially when I wanted to direct. ஏன்னா டைரக்ஷன்றது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்வால்வ் ஆகிற ஒரு ரோல். ஸோ அவங்க அதை ரொம்ப அட்மையர் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஹியூஜ் பில்லர் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். That's so nice. So நீங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கா போலாம்னு போய் அது நரேட் பண்ணும்போது அவங்க ஓகே சொல்றேன். ஓகே so now it's going to happen. எனக்கு அப்போ மைண்ட் செட் ஆச்சுன்னா சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் கேபிட்டலைஸ் பண்ணணும். ஐ நீட் டு செட் த ரைட் டீம் அரவுண்ட் மீ. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு வந்து ஓகே நோபடி ஷுட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். எல்லாரும் நம்ம 100% கொடுத்தோன்ற ஒரு மைண்ட் செட் வரணும்னு தான். Sigma அப்படிங்கிற டைட்டில் and you know the actors, how did all of that come in? Can you? Yeah, so Sigmaன்ற டைட்டில் வந்து ஆக்சுவலாக halfway during the shoot தான் நம்ம அந்த டைட்டிலே வந்து கிராக் பண்ணோம். ஏன்னா நிறைய டைட்டில் யோசித்தோம். பட் இது வந்து ஹீரோவை டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணுறதை தாண்டி சிக்மா இஸ் an apt டைட்டில் ஃபார் த ஸ்டோரி ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா சிக்மாவோட மீனிங்கே பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கிற ஒரு இண்டிபெண்ட் லோன் உல்ஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி வந்து அவங்கள ஒரு அண்டர்டாகாக பார்க்கும், வெதர் இட்ஸ் ஹீ ஆர் ஷி. ஸோ யார் வேலிடேஷனுக்கும் நான் வெயிட் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி ஐ வாண்ட் டு லீட் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு when nobody believes on him, he believes in himself and still does what he wants to do in life. அவனோட வே ஆஃப் அப்ரோச்சில். ஸோ வந்து it doesn't just represent Sandeep Kishan's character in the film, but every character in the film. கதையாகவே வந்து it correlates with every character arc. ஸோ அதனால தான் சிக்மான்ற அந்த டைட்டில் போனோம். சிக்மாவில் வந்துட்டு தமன். Yeah. Taman is such a great support to the film. ஏன்னா அவர் பண்ணுற படம், அவரோட மியூசிக், RR for any film, it's such a huge support. So working with அந்த மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு நல்ல ஒரு என்ன ஒரு rapport இருக்கணும். How is your rapport with him? So again I gave him full narration when I first met him. And Taman sirku I'm a huge fan of his RR as well. And இந்த படம் வந்து பைலிங்குலாக தான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால we wanted to balance both the flavors as well. And we thought Taman was the perfect balance for that. And அவர்கிட்ட போய் ஒரு 2 hours நரேஷன் வச்சேன். அண்ட் இன்னும் ஞாபகம் இருக்குது, நரேஷன் முடிச்சு ஒரு PDF டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று ஷேர் பண்ணேன். என்னோட ரெஃபரன்ஸ் ஸ்கோர்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இந்த கேரக்டருக்கு இப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு வரதெல்லாம் நான் வேர்ட் வாமிட் பண்ணி அவருக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் அவர் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, இன்கார்பரேட் பண்ணியிருக்காரு இன்டு த ஃபிலிம். ஸோ ஜஸ்ட் knowing like how involved he was with the script and all that. And அவர் ரொம்ப பிஸி, அது அவருக்கே தெரியும், ரொம்ப பிஸி, நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் உட்கார டைமில் வந்து it's just magical. He creates a magic. It's a magic. லிரிசிஸ்டோட உட்காருவோம். சம்டைம் லிரிக் எழுதிட்டு அதுக்கப்புறம் டியூன் கம்போஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் ஆல்ரெடி மாண்டாஜ் அதை காமிச்சு அவர் எடிட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் கம்போஸ் பண்ணுவார். ஸோ எவ்ரி கம்போசிஷன் ஹஸ் பீன் இட்ஸ் ஓன் சிச்சுவேஷன். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு தனி அப்ரோச் இருந்திருக்கு. பட் இட்ஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். ஸோ தமன் சார் பற்றி இவ்வளோ நல்லா சொன்னனால இந்த கேள்வி, உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் யார்? யுவன் சங்கர் ராஜா சார். பரவாயில்ல, யுவன் சார் நெக்ஸ்ட் படம் நீங்க பண்ணி கொடுத்துருங்க. ஓகேவா? கண்டிப்பா நம்ம அப்படி செட். அண்ட் இன்னொரு நான் சொல்கிறேன் எக்ஸ்க்ளூசிவா, ஆக்சுவலி ஸ்டில் காட் டு கலாபரேட் வித் யுவன் சார் இந்த ஃபிலிம். ஒரு பாட்டு அவர் பாடியிருக்காரு. அதுதான் டைரக்டர்ஸ் டச். பாத்தீங்க இல்ல, கொண்டு வந்து எப்படி கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, போட்டு விட்டாரே யுவன் சார். So what is about Yuvan that you really love? ஒன்று வந்து ஐ திங்க் பர்சனலாக எனக்கு அவர் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, ஐ லைக் த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப். நிறைய டெபியூட்டன் ஃபில்ம் மேக்கர்ஸ், இந்த மாதிரி டெபியூட்டன் ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு நிறைய வந்து ஹிஸ் மியூசிக் அண்ட் ஹிஸ் ஆல்பம் ஹஸ் பீன் த வாய்ஸ் ஆஃப் த ஃபில்ம். That has been the face of the film. அவங்க தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த என்ன சொல்றது, அந்த விசிட்டிங் கார்டு. கரெக்ட். ஆமாம். ஸோ வந்து அந்த வகையில் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மையர் ஹிம். அண்ட் இன்னொன்று, நான் எந்த மூடு, எந்த எமோஷன், எந்த ஹெட்ஸ்பேஸில் இருந்தாலும் ஒரு பாட்டு அந்த மெமரி அசோசியேட் பண்ணுற மாதிரி யுவன் சாரோட ஒரு பாட்டு நான் கேட்கலாம். அது ஒரு ஹாப்பி மூடாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப சேடாக டிப்ரெஸ்டாக இருந்தால் கூட ஐ கேன் ஆல்வேஸ் லீன் டுவர்ட்ஸ் யுவன் சார். You can lean on to Yuvan's shoulder. That is the matter. இல்லை என்ன சொல்கிறது, எல்லா எமோஷனையும் கேட்டர் பண்ணுவார் அவர். ஸோ எப்போவும் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் மை லைஃப். சைல்ட்ஹுட், டீனேஜ் இஸ் ஆல்வேஸ் பீன் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்கமிங் டைரக்டராக தான் போய் அவருக்கு முன்னாடி நின்னேன். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்து என்ன சொன்னீங்க, அந்த கான்வர்சேஷன் சொல்லுங்க. அப்போ ஆக்சுவலாக போய் பார்த்துட்டு நான் வந்து எப்படி இருக்கீங்க சார், நல்லா இருக்கேன் சார். அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கார். அவர் ஒன்று என்கிட்ட உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு 5 minutes ஆக்வர்ட் சைலன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் பிரேக் ஆச்சு. ஏன்னா அவரும் ரொம்ப பேச மாட்டார், நானும் கொஞ்சம் அதுவும் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா லைட்டாக ஸ்டன் ஆகிட்டேன்.
அப்புறம் படத்தை பற்றி பேசி தென் ஷேரிங் அபவுட் ஹிஸ் லைஃப் இன் துபாய். ஏன் சென்னை பிடிக்காத, ஏன் சென்னையெல்லாம் வர மாட்டீங்களான்னு சும்மா அவரை போய் கலாச்சிட்டு தென் வி broke the ice. ஆமாம். Did you tell him நீங்கள் தான் எனக்கு வந்து you are my shoulder to lean on? எஸ் சொன்னேன். ஆனால் ரொம்பவும் அதை எம்ஃபசைஸும் பண்ணல. அவரையும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ண விரும்பல. ஆனால் அவருக்கு தெரியுது. ஆமாம். இந்த ஃபுல்லி ஃபில்மின்னு ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்கும், ஒரு காலிவுட் மர்ச்சன்டைஸ். ஸோ அதில் ஒரு யுவன் ஹுடீஸே ஒரு 4-5 வேறு வேரியேஷன் இருக்கும். ஹுடீஸ்லாம் வாங்கி ஐ யூஸ் டு ஆஸ்க் மை ஃபாதர் டு சென்ட் தட் பிக்சர் டு யுவன் சார். ஸோ அவருக்கு தெரியும் முன்னாடில இருந்து. பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டேரக்டராக தான் மீட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த செட்டிங்கில் மீட் பண்ணுறதுக்கு. டெஃபினெட்லி அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு டிரெக்டராக நீங்கள் போய் பார்க்குறீங்க. தட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் யுவன் அவர்கள்கிட்ட அவருடைய பாடல்கள் ஒருத்தங்களுக்கு பிடிக்குதுனாலே ஒரு லவ் ஃபெயிலியர் லைட்டாக அவங்க லைஃப்பில் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. பட் உங்களை பார்த்தா அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஆமாம், அந்த மாதிரி ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இன்னொன்னே பயந்துட போகிறாங்க. அதெல்லாம் அது மட்டுமா காரணம் டு பி இஸ் ஃபேன்? இல்லை சாச்சா, இல்லவே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு காரணம் தான் மனுஷன் போட்டு பலிச்சு வெளியே இதயத்தை எடுத்து சுக்குனூரா லவ் பண்ணாதவங்களுக்கு கூட லவ் பண்ணணும்னு ஆமா கீமா போட்டு திரும்ப உள்ள அடிச்சு விடுவாருன்னு நினைச்சுக்கலாம். வந்துருச்சு சார், ஒரு மாதிரி செட் ஆகி வந்திருக்கு யுவன் சார் அந்த மாதிரி. ஸோ யுவன் சாரோட ஃபேவரட் சாங் எது உங்களுக்கு? லெட்ஸ் ஜஸ்ட் கோ வைல்ட். நிறைய பாட்டு இருக்கு. ஆல்பம்ஸா எனக்கு அறிந்தும் அறியாமலும் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பார்த்த படம். ஆமா, எனக்கு அப்ப சின்ன வயசு, அப்போ 5 வயசு தான் இருக்கும். ஸோ அந்த ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆரியா படமா வந்துட்டு இருக்கு. ஆரியா சார் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டைரக்டர் ரெடியா இருக்காரு. அப்புறம் நிறைய ஆல்பம்ஸ் இருக்குங்க, சொல்லிட்டே போகலாம். சாங் அப்போ ஓகே. இப்போ ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு மனசுல லைட்டா ஒரு இதுவா இருக்கு. சரி காமா இருக்கலாம், சஞ்சய் காமாரு அப்படி நீங்களே சொல்லிட்டு என்ன பாட்டு? சுட்டா சூரியனான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதுவும் ஆரியா அப்புறம் படம் தான் இல்லை. பட் ஆரியாக்கே தெரியாது. மேபி அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போஸ்ன்னு நினைக்கிறேன் யுவன் அண்ட் ஆரியா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி அப்லிஃப்டிங் சாங், ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு சாங். ஓகே, பேசிக்கலி யுவன்னாலே ஆமாம் இவன் போய் நின்னுடும் அந்த மாதிரி. ஓகே ஃபைன், வெரி குட். ஸோ கமிங் டு தட் சாங் சிக்மா. யா, அதை பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்களே. உங்களை ஸ்க்ரீனை பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்கள் தான் சொல்லணும். செம்ம ஸ்வாகா ஸ்டைலா ட்ராப் 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 அப்படிலாம் சொல்லிட்டு அழகா. ஸோ கோரியோகிராஃபி, தி ஷூட்டிங், ராஜு மாஸ்டர் தோல்லெல்லாம் கை வச்சு அசால்ட் அவ்வளோ ஆடிக்கிட்டு இருந்தீங்களே, உள்ள எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அது படத்தோட வர கதை இல்லை. ஐ மீன் சாரி, பாட்டு இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் அ ப்ரோமோ மெட்டீரியல். ஸோ ஷூட் முடிச்சுட்டு வி செப்பரேட்லி பிளான் ஃபார் த சாங். அண்ட் இந்த சாங் மூலிமா வி வாண்டட் டு கிவ் ஆடியன்ஸ் ஒரு ஐடியா, படத்தோட ஜான்ரா என்ன, படத்தோட ஃபீல் என்ன, அண்ட் படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் க்ரியேட் பண்ண வரல, நான் இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டெம்ட் ஆகி நானும் உள்ளே வந்துட்டேன். அண்ட் ஸ்மைல் அண்ட் ரூடுன்னு சொல்லிட்டு 2 ரேப்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க தான் பாட்டு எழுதி பாடினாங்க. ஸோ அவங்களோட ஒரு ட்ரையோவாக வரலாம், அது ஒரு தனி கலாபரேஷனாக இருக்கும், த வாய்ஸ் ஆஃப் த சாங்காக இருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் என்ன கொஞ்சம் லிரிக்கெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ரேப் வேறு இல்லை. ஸோ எனக்கு செட்டில் வந்து படிக்கும் போது தான் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, பாடுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் லைக் ஐ செட், ராஜு மாஸ்டர், அன்பு ப்ரோ, ஷிஃப்ட் பண்ணது எல்லாருமே they were part of the song. So it was a fun experience. And டான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அனு விஸ்வநாதன், அனு மேம் தான் வந்து கொரியோ பண்ணாங்க. அண்ட் அவங்களோட இன்னொரு சாங் ஆல்ரெடி முன்னாடி பண்ணியிருக்கோம், ஒரு மாண்டாஜ் சாங் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் அ கம்ஃபர்ட் ஜோன் ஒர்க்கிங் வித். அண்ட் ரிஹர்ஸ் எல்லாம் போனோம். நான் ரொம்ப பயந்தேன், டான்ஸ் எப்படி போர்ட்ரே ஆக போகுது. டான்ஸ் பயந்தீங்களா? நான் அடிச்சா தாங்க மாட்டேன். இப்படி வருவேன் எங்க சார் அந்த துப்பட்டா கர்ச்சீஃப் போட்டு இப்படி எடுத்து இப்படி போட்டு இப்படி எடுத்து போட்டு என்ன டான்ஸ் ஆடி, என்ன டான்ஸ்னா பயம். கொஞ்சம் சின்ன வயசு அறியாத வயசுல பண்ணதால ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அப்ப பண்ணிட்டேன். இப்ப பார்க்கும்போது நானாடா இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு. ஆமாம், பட் அது வேற இது வேற. பட் தே ரியலி கோஆப்ரேட்டட். ரிஹர்சல்ஸ் போனேன் அண்ட் எனக்கு வர ஸ்டெப் மாதிரி அவங்க வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. உங்களுக்கு டான்ஸ் நல்லா வரும்ல? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வரும். நேச்சுரலாக ஒரு இவெண்ட்டுக்கு போய் ஆடுற டைப்லாம் நான் இல்லை. நம்ம வெறும் 3-4 பசங்களோட வீட்டில் மட்டும் லைட்டாக. பட் டான்ஸ் இருக்கு, எப்படி இல்லாமல் இருக்கும்? அது இதே தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. இல்லை, அதில் ஒரு 5% இருந்தாலுமே அது பயங்கர டான்ஸ் தானே. ஆமாம், யா. அதனால அது கண்டிப்பா இருக்கும். அதுல நாங்க தான் பாத்துருக்கோமே, நான் அடிச்சா தாங்க மாட்டேன்னு போயிட்டே இருப்பீங்க, லெஃப்ட்ல போவீங்க அப்புறம் ரைட்ல போவீங்க, கால் இப்படி எல்லாம் போட்டு ஒரு ஸ்டெப் ஞாபகம் இருக்கா? அந்த ஷூட் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். ஆக்சுவலா எனக்கு நான் எப்படி
அந்த சாங்குள்ள வந்தேன்றது எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஆன் செட்டில் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. ஷோபி மாஸ்டர் தான் வந்தார். அங்கே எல்லாம் போயிட்டு காஸ்டியூம்லாம் போட்டு அப்பாவை நானும் ட்வின் பண்ணிட்டு இருப்போம். சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆக்ஷன் சொல்லும் போது நேராக அவர்கிட்ட ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சேன். ஏன்னா பயந்துட்டேன், அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஷோபி மாஸ்டர் இருந்தார், தென் அப்பா வாஸ் தேர், தென் தே ரியலி கம்ஃபர்டட் மீ. அண்ட் அதான் என்ன சொல்கிறேன், 8-9 வயசு தான் அப்போ. ஸோ அப்போ அதோட அந்த என்ன சொல்கிறது சீரியஸ்னஸ் சம்டைம்ஸ் தெரியாது. ஓகே ஐம் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் அப்பா, ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான். இப்போ பார்க்கும்போது தான் how was I able to do it with him. பட் எப்படி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அதெல்லாம் ஞாபகம் இல்லை. அது எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கன்வின்ஸ் பண்ணி இருக்க தேவையும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டோன்னே நான் ஓகே சொல்லியிருப்பேன், வாங்க ஷூட்டிங் போகலாம்ப்பா. because you used to சொன்ன மாதிரி நிறைய சின்ன வயசுலேருந்து போனதுனால I was okay in that setting. ஆனாலுமே டக்குன்னு எனக்கு ஷார்ட் வச்சோன்னே நான் பயந்துட்டேன். ஸோ நான் டைரக்ட் பண்ணும்போது நான் அதான் ஐ ரீகால் தட் மெமரி, யூனோ ஹவு யூனோ சீரியஸ் திஸ் இஸ், I was able to value that moment at that time. பட் இப்போ பார்க்கும்போது என்ன சொல்கிறது, பசங்கள்லாம் போட்டு அப்பப்போ என்னை கலாய்ப்பாங்க பாட்டு பார்க்கும்போது. பட் முகம் அப்படியே தான் இருக்கு. எங்க இப்படி ஒரு வாட்டி வணக்கம் வைங்க, அந்த பாட்டில் வணக்கம் வைக்க இப்படி இப்படியா? ஆமா, நமக்கு அப்பா இருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, so cute. சரி, உங்களால கடந்து போக முடியாத, தமிழ் சினிமாவில் கடந்து போக முடியாத ஒரு ஆளுமைனா அது உங்களுடைய தந்தை. அண்ட் இப்போ தமிழ்நாட்டுக்கே, தமிழக அரசியலே கடந்து போக முடியாத ஒரு ஆளுமை உங்களுடைய தந்தை அப்படிங்கிற போது ஐம் ஷுர் when you wanted to become a director ஆர் நாளைக்கு நீங்கள் ஆக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவருடைய பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்க போது உங்களுக்கு. அண்ட் யூனோ சில பேர் அது உங்களுக்கு நான் ஸோ பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். டு பி ரியலி ஆனஸ்ட், உங்கள் கூட பேசும்போது எனக்கு யூ வெரி கிளியர் இன் யோர் ஹெட். எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், அதில் அப்படி கிளியராக இருக்கிற ஒரு ஆள்மாயே எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து இஃப் there's something you've learned or definitely there must be something you've gotten it in your DNA also. But then what is that one thing that you... Firstly, it's a historic revolution what has just taken place now. So இது வந்து எனக்கும் சரி, தங்கச்சிக்கும் சரி, or everyone related to my familyயும் சரி, எல்லாருக்குமே வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லெகசி தட் we need to carry forward, and we also need to safeguard. Yes, ஸோ வந்து அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அண்ட் காஷியஸாக வந்து நாங்கள் இருந்து தான் ஆகணும். பிகாஸ் that is what the situation is right now. And advice-னு பார்த்தீங்கன்னா, I really like the advice he gave me. He wanted me to build my own identity and build my own name. And that's where I was also coming from. So நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த்ல இருந்ததுனால it complemented what both of us wanted. You were not in a different track. ஆமாப்பா, எனக்கு அதுதான் வேணும், just help me out to do that. அவ்வளவுதான் இருக்கு. கண்டிப்பா. ஆனா அவர் என்ன கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா you can always reach out to me, but அது you take the initiative and come. நானா வந்து கேட்க போறது இல்லன்னு சொல்லி ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. நீ தான் உனக்கு என்ன வேணுமோ வரணும். Because you wanted to go through experiences. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். So he wanted me to do that. So அந்த வகையில் I'm really thankful to him, my mom, and rest of my family. How close are you to your sister? Very close. Closest to my sister. Actually சின்ன வயசில் வந்து அடிக்கடி சண்டை போடுவோம். ஏன்னா டெய்லி வீட்டில் பார்த்துப்போம், ஏதாவது ஒரு ரகலை, ஏதாவது பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எவர் சின்ஸ் படிக்க போனேன், இப்போ அவங்க வந்து வெளிநாட்டில் இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, நான் இங்கே வந்துட்டேன். ஸோ எவர் சின்ஸ் we have sort of not lived in the same house, lived under the same roof, we have become more closer. இப்போ அந்த மிஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங் வருது. அப்பப்போ வீடியோ கால் அடித்து பேசுகிறது, கீப்பிங் இச் அதர் போஸ்டட். அண்ட் அவன் என்னன்னா, ஷீ இஸ் ஆல்சோ சினிமா பஃப். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என் ஃபேமிலியில் வந்து சிக்மா கதை வந்து அவங்ககிட்ட தான் சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி சொன்னேன். ஸோ அவங்களும் நச்சுன்னு பேசுவாங்க. ஷீ இஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் வித் அ ஃபீட்பேக். ஸோ அதையும் நான் ரொம்ப எடுத்துப்பேன். ஸோ ஆமாம், சின்ன வயசில் நிறைய சண்டை போட்டாலும் இப்போ கொஞ்சம் ரிக்ரெட் இருக்கு, அவ்வளோ சண்டை போட்டிருக்கணுமா அப்படின்ற மாதிரி. பட் பரவாயில்ல. யார் தப்பாக இருக்கும் சண்டை போட்டதில்? ஓகே, இந்த சைலன்ஸ்ல தெரிஞ்சிச்சு. we'll move on to the next question. But now ஆனா வளர அந்த சிப்ளிங்ஸ் ரிலேஷன்ஷிப்ங்கிறது இருக்குன்னா, நான் எங்கேயோ படிச்சது, the longest relationship you will have is with your sibling. ஏன்னா parents to an extent வரைக்கும் இருப்பாங்க. your partner, your better half, அவங்க யாரா இருந்தாலும் அவங்க ஒரு பாயிண்ட். your kids will also be to an extent, but your siblings வந்து கூடவே பிறந்தது, அதோடையே அது most of the people live lot of years together as siblings, and that's a very... she's the younger sister as well. So after a point, I have to take care of her, need to safeguard her at all times, guide her at all times. அந்த மாதிரி சில
என்ன ரியாலிட்டி செக் நானும் அண்ணன் தான் ஓகே மாதிரி இருக்கு. ஸோ ஆமாம். அண்ட் நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இவ்வளோ பெரிய ஒரு சிச்சுவேஷன், ஹிஸ்டாரிக் வின், சிஎம் ஆயிருக்காங்க அப்படிங்கிற போது அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை சேஃப்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுது. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். பிகாஸ் தட்ஸ் இவ்வளோ யங் ஏஜில் அது தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? பிகாஸ் வாட் எவர் யூ டூ, இப்போ சினிமாவில் பைனாக்குலர்ஸ் வச்சு பார்த்தாங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு இது வச்சு டெலிஸ்கோப் வச்சு பார்க்குற அளவுக்கு யூனோ அவங்கள ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்ப்பாங்க. சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்களை கூட உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களும் சொன்னீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் நிறைய பாசிட்டிவ் நரேட்டிவ் வரும், சம்டைம்ஸ் வந்து யூனோ not so positive. That's how I like to say. And the way I see, இப்போ நானும் நிறைய காமெண்ட்ஸ் படிப்பேன். I'll also see how things are being received with regard to my film or just with regard to the family in general. ஸோ நான் பார்க்கும்போது ஐ திங்க் எவ்ரி காமெண்ட் சர்வ்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். சம் ஆஃப் தெம் வாண்ட் டு என்கரேஜ் மீ, க்ரியேட்டிவாக இன்புட் கொடுக்குறாங்கன்னா அதை கேட்டுப்பேன். ஏன்னா அவங்களுக்காக தான் நம்ம படம் பண்ணுறோம். சம் பீப்புள் வந்து நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளை பர்சனலாக யாருன்னு தெரியாமல் சில நரேட்டிவ் இருக்கும். அவங்க மைண்ட்ல ஒரு கதை எழுதிட்டு அவங்க மைண்ட்ல ஒரு பிரச்சனை வச்சுட்டு அதுக்கு ஒரு கருத்தை எழுதிட்டு இருப்பாங்க. நம்மளும் பேசணும், we observe people, we make assumptions. So like sometimes அது நம்ம கண்ட்ரோல் மீறி நடக்குது தான். ஸோ அந்த மாதிரி காமெண்ட்ஸ் படிச்சுட்டு they don't know me, so this is what they think. If I ever get the opportunity, இப்போ என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபியூச்சரில் வந்து பப்ளிக்காக if I get an opportunity to interact with people, I'm sure people will get to know who I am. எதையும் பிரேக் பண்ணணும்னு நினைக்கல, பட் வேற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கல. இஃப் நானாக இருந்தால் மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. அந்த உண்மைக்கு ஒரு எப்பவுமே ஒரு வேல்யூ. And there's a lot of love. There's a lot of love. Humongous love, lot கிடையாது. அதனால சொல்ல there's a lot of legacy, there's a lot of responsibility on me. So I'm very blessed that I'm getting all this love on behalf of my family and everything. So yeah. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ நீங்க தமிழ் சினிமா நிறைய பார்த்திருக்கீங்க தானே? நிறைய பார்த்திருக்கேன். ஓகே. இப்போ உங்களோட ஃபேவரட் 5 ஃபிலிம்ஸ் ஏதோ ஒன்று அதோட செட்டில் போய் பார்த்துட்டு அந்த டிரெக்டர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு, பிகாஸ் நீங்கள் டிரெக்டர்னால நான் இதை கேட்குறேன், டிரெக்டர் பக்கத்துலேயே உட்காந்து அந்த டைரக்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து கற்றுக்கலான்னா ஒரு 5 படம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ அப்படின்னா 5 படம் என்னென்னா செலக்ட் பண்ணுவீங்க? 5 படங்கள்னா ஒரு படம் வந்து ஆரண்ய காண்டம். ஓகே. ஆமாம். தென் குமாராஜா சார். ஓகே. தென் ஜிகர் தண்டா ஃபர்ஸ்ட் பார்ட், கார்த்திக் சுபாஷ் சார். ஐ திங்க் இஃப் ஐ கேன் ட்ராவல் பேக் இன் டைம், அங்கே செட்டில் அவரோட ஒரு கடைசி ஏடியா உட்காந்து எப்படி, that is the question, you're going to travel back in time, அவங்களோட உட்காரலாம். கொஞ்சம் பயஸ்டாக தான் இருக்கும். I'll say முருகதாஸ் துப்பாக்கி. வாவ். ஆமா. அதுல துப்பாக்கில எந்த சீன் நீங்க வந்துட்டு you want to know how that director conceived it, அதுவும் விஜய் சார் மாதிரி ஒரு ஆக்டர் வச்சுட்டு எப்படி கன்சீவ் பண்ணாரு? நிறைய சீன் இருக்கு. முக்கியமாக நிறைய பேர் இது ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டெரஸில் ஒரு சீன் இருக்கும் where he talks to ஒரு இன்ஸ்பெக்டர் and ரொம்ப பொலைட்டாக வந்து he will convey what he needs to convey and also force him to take his own life away. So I think just the way the scene was handled, dialogues, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக்கிங்காக ஒரே இடத்துல உட்காந்து ஷார்ட்ஸாகவும் ரொம்ப சிம்பிளாக தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜஸ்ட் த இம்பேக்ட் ஆஃப் தட் சீன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ காட் டு கோ டு த செட் அ கப்புள் ஆஃப் டைம்ஸ் டியூரிங் தட் டைம். தென் தேர் ஆர் கண்டிப்பாக சம் வெட்டரன் டைரக்டர்ஸ் ஹூ ஐ வுட் ஹவ் லவ் டு மீட். ஒன்று வந்து த லேட் கேவி ஆனந்த் சார், அண்ட் இன்னொன்று நான் ஒன்லி ஆஃப்டர் ஐ பிகேம் எ டீனேஜர் ஐ saw a lot of classics and I was a huge fan of the late Mahendran sir as well. So அவங்களோட செட்டில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ இல்லையோ, ஜஸ்ட் கெட்டிங் டு எந்த படம் சூஸ் ஒன் ஃபிலிம். இப்போ நீங்கள் ஆரண்ய காண்டம் சொன்னீங்க, ஜிகர் தண்டா. மகேந்திரன் சார் எனக்கு ஜானி ரொம்ப பிடிக்கும். ஜானி. ஓகே. வாவ். ஐ திங்க் ரஜினி சார் ஒரு வேற ஃப்ளேவரில் காமிச்சிருப்பாங்க. ஆமா. அப்போ and he was in early stages of sir's career as well. and அதுலயே ரஜினி சார் 2 ஆமா ரெண்டு வேரியேஷன் வருவாரு. அது லவ் சீன்ல வந்து and visual story, ஒரு ஃபில்ம் விஷுவல் மீடியமா எப்படி பிரசன்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு மகேந்திரன் சார் அந்த டைம்ல he was one of the pioneers னு சொல்வாங்கல. he was a pioneers. so அவர் வந்து அது ஆமா. கேவி ஆனந்த் சாரோட நிறைய படம் இருக்கு. ஒன்னு சொல்லணும்னா I'll say Iron. okay. Iron, it's the perfect commercial film. Perfect. But then you didn't want to become a இவ்ளோ அது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்திருக்க மாட்டீங்க இல்ல? ஐ திங்க் அதெல்லாம் வந்து பிளான்டிங் ஆஃப் தி சீட்ஸ் மாதிரி அங்க இருந்து ஆரம்பிச்சு லேட்டர் ஆன் அதெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஸ்பாட் சென்னையில? காஸ்மோஸ்னு ஒரு இடம் இருக்கு. இந்த மைலோ கிடைக்குமே நைட் ஆனா அங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட நானே ஓட்டிட்டு போவேன். I'll go pick up some friends, பக்கத்துல தான் இருக்காங்க. போயிட்டு குடிச்சிட்டு அங்கே ஒன்று நின்று we'll have a few milos or something and come back. இல்ல அப்படியே டிரைவிங்லே drive in and take out மாதிரி. நீங்க யூகேக்கு போனீங்கன்னா அங்க உங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இது? யூகேக்கெல்லாம் இருந்த டைம்ல வந்து பர் டே ஒரு 15k ஸ்டெப்ஸ் பண்ணுவேன். சும்மா நடப்பேன். ஃபிட்டா இருக்கிறதுக்கு இட் ஹெல்ப்ட் அண்ட் ஜஸ்ட் கெட்டிங் யுவர் மைண்ட் அவே ஃப்ரம் ஸ்ட்ரெஸ். அண்ட் எனக்கு எல்லாரும் அப்படி அப்சர்வ் பண்ணுறது பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்பை மாதிரி தான். அப்படியே உட்காந்து இவங்க என்ன பண்றாங்க,
இவங்க என்ன பண்ணுறாங்க, செட்லையும் அப்படி தான், இவங்க பிஹேவியர் எப்படி, ஓகே இவங்கள இந்த சுச்சுவேஷனில் போட்டால் இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவேன். அவங்கள வச்சே கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்ணி. ஸோ ஐம் குட் அப்சர்வன்ட். ஸோ ஐ யூஸ் டு வாக் அ லாட் இன் இங்கிலாண்ட் அண்ட் ஐ யூஸ் டு அப்சர்வ் அ லாட் ஜஸ்ட் பீப்புள் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஆல் தட். நிறைய பேருக்கு புரியாது, அது என்னோட ஃபேவரட் ஹாபி. அப்புறம் நானே ஒரு கதை யோசிப்பேன், ஒருவேளை இவங்க அவங்களோட சண்டை போட்டுட்டு வெறியா போயிட்டு யாரோடய ஃபோனில் பேசிட்டு ஏதோ ஒரு இப்போதான் புதுசாக ஃபோன் பேசி இந்த ஃபார்மேட்டை நானும் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீங்களே ஒரு கதை சொல்லி பாருங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அப்சர்வெண்ட்டாக அப்படி யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டாக நம்ம இதை ட்ரை பண்ணுறோம் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இப்படி ஏதாவது ஒரு கதையை எழுதிட்டு வாங்க அங்கேருந்து. எழுதிட்டு வந்து உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க. சார், இந்த இன்டர்வியூட இன்னொரு முக்கியமான காரணம் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சு, உங்கள் படத்தில் எனக்கு நீங்கள் ஒரு கேரக்டர் தரணும் டைரக்டர் சார். நான் நல்லா நடிப்பேன். கண்டிப்பாக மேம். நீங்கள் வந்து நடிச்சு உங்களை மாதிரி நல்லா நடிச்சிங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இல்லை, ஆடிஷன் பண்ணி இது மாதிரி ஏதாவது ஒரு கதை நீங்களாக ஒரு கதை எழுதிட்டு நீங்கள் தான் எழுதணும், வேறு யாரும் எழுதுபடி. அது வந்து எனக்கு ஆடிஷன் கூப்பிடுங்க சார், நான் கண்டிப்பாக வருவேன். மேம் ஆடிஷன்லாம் எதுக்கு மேம், நீங்கள் வாங்க, நான் கேரக்டர் என்னன்னு சொல்கிறேன், கதை என்னன்னு சொல்கிறேன். உங்களுக்கு இஷ்டம் இருக்குன்னா என்னோட ப்ளஷர் தான் டு ஒர்க் வித் யூ. ஐயோ, என்ன ஒரு சந்தோஷம், இவ்வளோ வருஷம் நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் ஓகே சொல்லி தான் ஆகணும் மேம். என்ன கதை வச்சு நான் நீங்கள் ஓகே சொல்லி கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவேன், ஓகே தான் சொல்லுவேன். ஓகே, we have some pictures of yours அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, so yeah. Okay, let's do this photo session. First picture. Yes. Wow. ஆமாம், இது வந்து நான் ஆக்சுவலாக ஸ்கூல் கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலுக்கெல்லாம் கால் எடுத்தே வைக்கல. ஆமாம், இவ கிராஜுவேஷன் தான் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ இட் வாஸ் அ நாஸ்டாலஜிக் டே அண்ட் டைம் ஃப்ளைஸ். யார் நல்லா படிப்பாங்க ரெண்டு பேரில்? அவ தான். சண்டை போட்டாலும் என் மேலே தான் தப்பு, படிப்புலையும் அவள் தான். அதான் கரெக்ட். வாட்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி அபவுட் உங்களோட சிஸ்டர் தட் யூ ரியலி நம்ம சொல்ல மாட்டோம்ல சிஸ்டர்ஸ் கிட்ட, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும், உங்ககிட்ட அது ரொம்ப நல்லது, இவ்வளோ நம்ம உட்காந்து பேசவே மாட்டோம், மனசில் நினச்சிப்போம். இப்போ அதை சொல்லலாமே. ஷி ஆல்வேஸ் டேக்ஸ் அ ஸ்டாண்ட்ஸ் ஆன் சம்திங். அவங்க இன்ட்யூஷன் ஒரு விஷயம் சொல்லிடுச்சுன்னா யார் என்ன வந்து அட்வைஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதை புரிய வச்சு ஷி won't deviate from her intuition. ஸோ அது நான் இப்போ ஒரு டேரக்டராக நான் இறங்கும் போது கூட ஐ ரியலைஸ் அது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு, ஏன்னா அது அட்வைஸ் கேட்க மாட்டேன்றதை தாண்டி நான் என்ன நம்புகிறேன், யூனோ ஒன்லி ஐ நோ வை ஐம் சேயிங் திஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சில பேருக்கு தெரியணும். அவள் மற்றவங்களையும் எஜுகேட் பண்ணுவான், என்கிட்ட புரிய வைப்பா. பெரிய விஷயம் அந்த குவாலிட்டி. அதெல்லாம் இவ்வளோ சின்ன வயசில் வரவே வராது, அதெல்லாம் பல வருஷங்கள் நாளாக அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிறவங்க முட்டாளியா, நானே கொஞ்சம் அறிவாளி தான் போல. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நான் பேரனாய்ட் ஆயிடுவேன். ஓ அப்படியா அப்படியான்ற மாதிரி நான் அதே ஒரு 2-3 வாட்டி போய் யோசிப்பேன். அவள் அப்படி இல்லை, ஷி கிளியர்ஸ் அவுட் வாட் ஷி டசன்ட் வாண்ட் டு ஹியர். That's very good. Very good girl. Keep going. Okay, next picture. Yeah. ஆமா, இது வந்து ஆமா அர்ஜித், அதித்தி ஆப்வியஸ்லி, அண்ட் அவங்களோட ஓல்டர் சிஸ்டர். இது அவங்களோட கல்யாணம் 2 years ago. அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் பிரணவ். ஸோ ஆக்சுவலாக ஃபேமிலி ஃப்ரெண்டை தாண்டி அர்ஜி வந்து என்னோட ஸ்கூல் ஜூனியர். ஓகே. ஆமாம், ஸோ ஃபேமிலி தவிர்த்து வி ஹேவ் அ செப்பரேட் பாண்டிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப். இது 2 years முன்னாடி அவங்க கல்யாணத்தில் எடுத்தது. அர்ஜி நடிக்க வேற போறாரு. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு பூஜைக்கும் நான் போயிருந்தேன். ஆமாம், லவர் பாய்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். யூ டோன்ட் வாண்ட் டு ஆக்ட்? தெரியல, சிக்மா ரிலீஸ் வரைக்கும் தட்ஸ் நாட் இன் யுவர் மைண்ட். அது ஆமாம், அதை பற்றி யோசிக்கவே. ஆனால் வேணானும் இல்லை ஆப்வியஸ்லி. கண்டிப்பாக நிறைய ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐ லைக் டு டேக் தட். ஓ நைஸ். ஓஹோ, ஆஹா. ஆமாம், இது வந்து சிக்மா டீம், டைரக்ஷன் டீமில் நிறைய பேர் இருக்காங்க, டிஓபி டீம், எடிட்டிங் டீமில் நிறைய பேர் இருக்காங்க. Where was this? இது வந்து நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் விருங்கம்பாக்கம் தான் நம்ம ஆஃபீஸ். ஸோ சாலி கிராமத்தில் ஒரு இடம் இருக்குது, அங்கே எப்போவுமே போய் நம்ம கிரிக்கெட் ஆடுவோம் ஆஸ் எ டீமாக. ஓகே. ஆமாம், அதுவும் எப்போல்லாம் அந்த ஒர்க் ப்ரெஷர், ஒர்க் ஸ்ட்ரெஸ்லாம் அதிகமாகுதோ டக்குன்னு போய், அண்ட் செட்டில் கூட நிறைய பேர் சண்டை போட மாட்டோம், கிரிக்கெட்டில் நிறைய பேர் சண்டை போடுவாங்க. யார் இதில் ரொம்ப சண்டை போடுற ஆள் காட்டுங்க பாப்போம். எந்த கலர் டிஷர்ட்? எந்த கலர் டிஷர்ட்? நான் ஒரு கெஸ் போடுறேன். கிளாஸஸ் போட்டு ஒரு ஆள் பார்த்தாலே ஒரு பண்ணிட்டு இருக்காருல. ஆமா, வாரம் போய் கிரிக்கெட் ஆடுவோம் கண்டிப்பா. And who's your favorite cricket player? Rahul Dravid. Wow, really? ஆமா. Okay. So I like watching his test cricket and all. And he's very calm, composed. Inspiration. Yes, so I can see that. Sigma-க்கு திரும்ப வரும். Cameraman உங்களோட ஒவ்வொரு DOP வந்து கிருஷ்ணன் வசந்த் சார். So he's done a lot of films with Sam Anton and GV.
இப்போ கூட ரீசெண்டாக கேர்ள் ஃப்ரெண்டு லாஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் அவர் தான் பண்ணார். அவர் வந்து எங்கள் டீமில் இருக்கிற நிறைய பேரோட ஒரு படம் பண்ணியிருக்காரு, ஓமன பெண்ணேன்னு சொல்லிட்டு. he was a DOP of that film. ஸோ அதனால த்ரூ சம் மியூச்சுவல்ஸ் ஐ met him. அண்ட் என்ன சொல்கிறது, ஐ லைக் his யூஸ் ஆஃப் கலர்ஸ். ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். ஐ லைக் his யூஸ் ஆஃப் கலர்ஸ் அண்ட் லைட்டிங் பேலட் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால் அவர் கூட முன்னாடியே உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் நிறைய பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பெரிய ஒரு படிப்ஸ் மாதிரி இஸ் வெரி ஆமாம், அவர் பார்த்தாலே லைட்டாக பயம் வரும். ஸோ அவர் ஸ்லைட் ஷோலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த சீக்வன்ஸுக்கு இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி கலர் டோன் போடலான்னு சொல்லிட்டு நிறைய க்ரியேட்டிவ்லி டிஸ்கஸ்ட். ஸோ இஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித். அண்ட் அவர் இன்புட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். சில பேர் இன்புட்ஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஓப்பனாக சொல்லணும்னா. அவர் இன்புட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ நான் போய் அவர் காதில் போய் ஏதாவது நான் கிடச்சிட்டே இருப்பேன், இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஹீல் ஆல்வேஸ் கெட் இன்ஸ்பயர்ட் பை சம்திங். ஆமாம். அண்ட் பிரவீன் சார் பார்த்தீங்கன்னா இஸ் அ நேஷ்னல் அவார்ட் வின்னர். ஆமாம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆரண்ய காண்டம். ஸோ அகேன் அவரையும் மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா நான் போய் கதை சொல்கிறேன், அவர் பிடிச்சிருந்தா பண்ணட்டும், இல்லைனா ஒரு எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து லெட்ஸ் கெட் ஃபீட்பேக் அண்ட் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் மீட்டிங்னு சொல்லிட்டு வந்துடலானே போதும் அப்படின்னு. பட் அவர் கதை கேட்டு மறுபடியும் கூப்பிட்டு வி ஹேட் அ டேபிள் ரீட். ஒரு கேரக்டர்ஸ் வந்து எங்கள் டீமில் ஒரு 4-5 பேர், அப்புறம் அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேரக்டர்ஸுக்கும் டேபிள் ரீட்லாம் பண்ணி அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை படித்தே இந்த படத்தோட டியூரேஷன் இவ்வளோ தான் வரும், இல்லை இவ்வளோ வந்தால் போதும்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டிமேட் பண்ணது நான் பார்த்தேன். I was surprised. ஒரு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு how can somebody run the film with an edit in mind. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அதான் சொன்னேன், it kept pushing me to give my best. அண்ட் நம்ம ஆர்ட் டைரக்டரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா his name is பெஞ்சமின். அவர் வந்து மிலின் சாரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் ஃபார் ஆல்மோஸ்ட் 15-20 இயர்ஸ். அண்ட் இதுதான் பெஞ்சியானோட ஃபஸ்ட்டு படம் நம்ம சிக்மா தான். ஆமாம். ஸோ ஈவன் ஹீ வாஸ் ஏபிள் டு இவ்வளோ நாள் மிலின் சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஹீ வாஸ் ஏபிள் டு ஷோ கேஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் 2-3 சீக்வன்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக செட் பேஸ்டாக தான் போனோம். கோகுலமில் வந்து கம்ப்ளீட்டாக செட் பேஸ்டாக தான் போனோம். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் வித் தட். என்ன மாதிரியான ஒரு டைரக்டராக சஞ்சய் வாண்ட்ஸ் டு பி நோன்? படத்துக்கு படம் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஜான்ர். பட் அட் த சேம் டைம் ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது இது சஞ்சயோட ஃபில்மாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஐ வாண்ட் ஆல்சோ கிரியேட் அ சிக்னேச்சர் ஸ்டைல். வீட்டுக்கு தெரியாமல் பண்ண ஒரு விஷயம், ஓகே, மாட்டவே இல்லை நாள் வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரிவீல் பண்ணலாம். எல்லா வாட்டியும் மாட்டியிருக்கேன். யார்கிட்ட மாட்டுவீங்க மெயினா? ஃபர்ஸ்ட் போய் மெயினா வந்து அம்மா கிட்ட மாட்டிருக்கேன். ஆமா, அவங்க எப்பவுமே ஸ்பை, அவங்க ஒரு ஸ்பை மாதிரி. பசங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, எல்லாம் ஒரு கவுண்ட் வச்சுப்பாங்க. அது எல்லா மக்களும் அப்படிதாங்க. அது மாதிரி நிறைய மாட்டியிருக்கேன். இல்ல நானே வந்து வாலண்டியரா என்ன பண்ணுவேன், ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சொல்லிடுவேன் இந்த மாதிரி பண்ண. அவங்க நல்ல மூட்ல இருக்கும்போது அப்படி போய் பாசிஃபை பண்ணலாம் அந்த மாதிரி போய் சொல்லிடுவேன். டக்குன்னு மூடு மாறிடும். ஆஹா, இதுக்கு சொல்லாமலே 6 மாசம் கழிச்சு அடி வாங்குறோம் மேடம். நிறைய இருக்கு இந்த மாதிரி. ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒரு நாள் வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் யாருக்கும் தெரியாமல். அப்புறம் அடுத்த நாள் காலையில் தான் வந்தேன். காலையில் ஒரு 10 மணி மாதிரி தான் வந்தேன். எல்லாரும் என்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பேட்டரி வேறு டெட்டு. என் க்ரூவில் இருக்கிற நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க ஃபோன் எப்போவுமே 5% தான் இருக்கும். ஸோ ஃபோன் பேட்டரி டெட் ஆனதுனால எல்லாரும் பதறிட்டாங்க. they didn't file a official complaint. அது மட்டும் தான் பண்ணலை. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வெளுத்துட்டாங்களா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட ஃபேவரட் ஃபுட்? பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஏதாவது ஸ்பாட் இருக்கா இந்த கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற அப்படி ஏதாவது? பாரடைஸில் மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, நைஸ். வீட்டுக்கு தெரியாமல் காலேஜ் கட் பண்ணி மாட்டிருக்கீங்களா? காலேஜே நான் வெளிநாட்டில் தான் பண்ணேன். அதனால அதுக்கு டெய்லி பண்ணா கூட வீட்டில் தெரிஞ்சிருக்காது. டெய்லி கட் பண்ணீங்க? இல்லை இல்லை பண்ணலை. ஓகே, அப்பலாம் பண்ணல. ஃப்ளோவில் சொல்லிட்டேன். ஃப்ளோவில் வந்துருச்சு. ஃப்ளோவில் பட் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஎம் உங்களுக்கு வந்தது? இப்போ ரீசெண்டாக ஒரு டிஎம் ஒன்று வந்துச்சு. அது ஒரு அனானமஸ் அக்கௌண்ட். அதில் ப்ரோஃபைல் பிக்சரும் இருக்காது, பேரும் ரொம்ப ரேண்டமாக இருக்கும். ஏதோ அண்டர்ஸ்கோர் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வரும். அந்த மெசேஜ் எப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் நிறைய வாட்டி நீ மீட் பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட பேசியிருக்கீங்க, ஆனால் நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், நேரில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சில மெசேஜ் வரும். அப்போ நான் யோசிப்பேன், நேர்லே கனவுல பார்த்துருப்பாங்க அவங்க. அதுதான் நான் நேரில் சொல்லலாம் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அவசரம் அந்த அண்டர் ஸ்கோர்லேயே இருங்க நீங்கள். ஓகேவா? சும்மா சொல்கிறாங்களா இல்லை நிஜமா சொல்கிறாங்களான்றது தெரியாது. பட் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான டிஎம்ஸ். நல்ல இன்ட்ரெஸ்டிங். இது ஒரு சைஃபை கதையாக போகலாம் போல இருக்கேன். நான் ஒவ்வொரு ஜானர் சொல்கிறேன், ஓகே? நீங்கள் அந்த ஜானரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் இல்லைனா அந்த டைரக்டரோட எதுன்னு சொல்லலாம். லவ், ரொமான்டிக் ஃபிலிம்,
திருச்சித்திரம்பலம் படம் ரொம்ப பிடிச்சது in recent times. Yeah, I think அது it shows different romances of a character's life and also maturing and learning what true romance is. நிறைய பேர் வந்து இதுதான் ரொமான்ஸ் இதுதான் லவ்னு டிலூஷனாக இருக்காங்க. ஸோ அந்த படம் இட் வாஸ் a great example. அஃப்கோர்ஸ் டீசரோட ரைட்டிங் அதில் வந்துட்டு அந்த யூஸ்வலாக அவர் படங்கள் சின்ன வயசுலலாம் நம்ம பார்த்த படங்கள்னா அந்த கேர்ள்ஸை திட்டி இருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் மெச்சூரிட்டி தட்ஸ் ஹவ் யூ மேக் யூ பிரிங் அ ஸ்டாண்ட் டு த ஃபிலிம் இல்லைங்களா? அவர்கிட்ட எழுத முடியும், அவருக்கு ஒரு பவர் இருக்கும்போது அந்த 3 கேரக்டர்ஸும் அவ்வளோ. ஆனால் அந்த ஸ்பேஸில் இப்போ நிறைய படங்கள் பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும்னு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, தட்ஸ் நைஸ். ஆக்ஷன், ஹார்ட் கோர் ஆக்ஷன். ஓகே, அப்புறம் வந்து ஒரு மாஸ் ஆக்ஷன் வரலாம். ஃபஸ்ட்டு ஹார்ட் கோர் ஆக்ஷன். ஆக்சுவலி ஐ ரியலி லைக் கேஜிஎஃப். ஆமாம், பிகாஸ் கேஜிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக வந்து இட்ஸ் ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட், ஒரு ஹிஸ்டாரிக் செட்டிங் தட் வி வர் நாட் பார்ட் ஆஃப் அண்ட் இட்ஸ் க்ளோரிஃபைட் ஆக்ஷன். ஆனால் அது எவ்வளோ கன்வின்சிங்காக எவ்வளோ ராவாக காட்ட முடியுமோ அவங்க காட்டினாங்க. ஸோ ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் கேஜிஎஃப் அண்ட் த டோன் ஆஃப் த ஃபில்ம். ஆமாம், தே வர் லாயல் டு த ஜான்ரா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபேமிலி ட்ராமா கிளாசிக் சொல்லணுன்னா பஞ்சதந்திரம் சொல்லுவேன். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சதந்திரம். காமெடியிலையும் ஆமாம், ஆக்சுவலாக எனக்கும் அந்த ட்ராமான்ற ஜானர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கேரக்டர்ஸ் வச்சு ஒரு ஆன்சாம்பிள் ஆஃப் ஒரு கேஸ்ட் வச்சு அங்கே நடக்கிற காமெடி ஆஃப் எரர்ஸ், அது ஸ்லாப்ஸ்டிக்காக இருக்கலாம், டார்க் ஹியூமராக இருக்கலாம். So I'm a huge fan of Crazy Mohan sir and Panchadandram. Yeah, and Kamal sir. Both Kamal of sir them. as well, obviously. Obviously அவங்களோட அந்த காம்பினேஷன்ல வந்து எல்லா படமுமே அந்த ஆனா இதெல்லாம் வந்து அவங்க எழுதி பிளான் பண்ணி எடுக்கறாங்களா இல்ல எல்லாமே செட்ல இம்ப்ரோவைசேஷனா தெரியாது. அது தெரியாம நம்மள ஒரு மிஸ்ட்ரியிலே வச்சுப்பாங்க. பட் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்ப்போம். நேச்சுரலா இருக்கும், ஆர்கானிக்கா இருக்கும். ஒரு ஆல்பத்துக்காகவே ஒரு படம் இருக்கும்ல அந்த மாதிரி நீ யோனோட ஆல்பம்ஸ் நிறைய இருக்கு. 3 பேர் 3 காதல்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. So I think that album was a reason, I was really intrigued by my film. உங்களோட ஃபேவரட் ஜானர் இது? Actually I like comedy a lot. Comedy ரொம்ப பிடிக்கும் and sci-fi ரொம்ப பிடிக்கும். ஒரு படத்துல ஒரு சின்ன ஃபேண்டசி ஒரு ஃபிக்ஷனல் எலிமெண்ட் இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபிக்ஷனல் படம் எது? sci-fi film மாதிரி கேக்குறேன். இன்டர்ஸ்டெல்லர் ரொம்ப பிடிக்கும். அரைவல்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்கு. அது ரொம்ப பிடிக்கும். ஸ்பேஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா இட்ஸ் சம்திங் அன்னோன் டு அஸ்ல. அதுல என்ன வேணா யூ கேன். ஆமா, நத்திங் இஸ் ப்ரூவன். ஸோ நம்மளோட இமேஜினேஷன் யூஸ் பண்ணி, சயின்ஸை யூஸ் பண்ணி, வாட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் அதை யூஸ் பண்ணி நம்ம இமேஜினேஷனோட உச்சம் அது. தட்ஸ் நைஸ். ரீமேக் ஒரிஜினல்? ஒரிஜினல். ஓகே, ஆக்ஷன் ஆர் ரொமான்ஸ்? ஆக்ஷன். One hero based film, அதாவது mass hero based film or multi starrer based films? மல்டி ஸ்டாரர் பேஸ்ட் ஃபிலிம்ஸ். ensemble. ஆமாம், ஏன்னா நான் படத்தில் நினைக்கிற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ஐ see them as equivalent characters who bring something same amount to the table. So I'll love working on a multi-star. ஒரு எக்ஸ்பாண்டபிள்ஸ் மாதிரி ஒரு தமிழ் படம் பண்ணலாமா? கண்டிப்பா. ஆமா. Will you be interested in doing something? I think you can pull it off. I think even Chekachavandha Vaanam is a great ensemble piece. Yeah, Mani sir can pull it off. அதெல்லாம் பார்க்கும்போது வாவ் அப்படின்ட்டு வரும். Theatre or OTT? Theatre any day. Hero intro or interval block? Interval block. அத கொஞ்சம் கதை ஒட்டி தியேட்டருக்கு போய் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம்? சூதுகவும். ஓகே. ஆமா, ஆக்சுவலா ஸ்கூல் கட் அடிச்சிட்டு பசங்களோட போய் பார்த்துட்டு வரேன். இதெல்லாம் நான் உடனே இங்கே சிரிக்கிறேங்கிறதுக்காக இதெல்லாம் நான் வந்து என்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸ்கூல் கட் அடிச்சுட்டுலாம் சூதுகவும் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தட் வாஸ் ஏஜ் அப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் கட் பண்ணிட்டு பசங்களுக்கு தெரியாம போய் பார்க்குறேன். லைஃப்ல ஒரு வாட்டியாவது ஸ்கூல் கட் பண்ணிட்டு காலேஜ் கட் பண்ணிட்டு படத்துக்கு போய் அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து மாட்டணும், மாட்டி அதுல இருந்து சமாளிச்சு வரணும். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு பாடம். வெறும் கத்துக்கிறது மட்டும் பாடம் கிடையாது, இதெல்லாமே சேர்த்துதான் பாடம். One thing you'll never compromise while doing a film? Just keeping a stance on certain things. ஏன்னா அங்கே ஆர்டிஸ்ட், ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 years ஒரு ஸ்கிரிப்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் டக்குன்னு அங்கே வந்து தேல் ஹேவ் a நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வி கேன் ஆல்வேஸ் ஹியர் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆல். பட் நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்குல்ல, 2 years ட்ராவல் பண்ணுற மட்டும் வாட் வி வாண்ட். ஸோ ஜஸ்ட் கீப்பிங் அ ஸ்டாண்ட்ஸ் ஆன் தட். அண்ட் ஆஸ் அ டெபியூட்டன்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் தட். 2 years ட்ராவல் பண்ணும்போது நீங்களே ஆஸ் அ டெபியூட்டன் உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கனால நீங்களே அதாவது இது கரெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறதுனாலே நீங்கள் அதை நிறைய பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்துருப்பீங்க. அவங்க திடீர்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு வரும்போது எப்படி அவங்க ஹர்ட் பண்ணாமல் அதை சொல்லும். பிகாஸ் தே குட் பி a senior actor as well. And at the same time அவங்க ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுனால we might get something positive new also. ஆமாம், ஸோ பேலன்சிங் தட். ஆமாம், பட் முக்கியமாக சொன்னால் ஒரு டெபியூட்டனா டேக்கிங் தட் ஸ்டாண்ட்ஸ். ட்ரீம் கொலாபரேஷன்? ஒர்க்கிங் வித் மணி சார். ஆமாம் ஆமாம், அது எப்படி என்ன மாதிரி கொலாபரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒர்க்கிங் வித் மணி சார் அட்லீஸ்ட் ஃபார் அ டே. ஓகே, தட்ஸ் ஸோ நைஸ். மணி சார், ஐ திங்க் யூ ஷுட் ப்ளீஸ் ஹெல்ப் ஹிம் அவுட் ஆன் திஸ். அப்புறம்
ஒன் திங் எவ்ரி ஆக்டர் ஷுட் ஹேவ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு டைரக்டரா? நீங்கள் கேட்டிங்கன்னா எம்பத்தின்னு சொல்லுவேன். ஏன்னா they have to play a lot of characters and சில கேரக்டர்ஸ் வந்து அவங்களால பர்சனல் லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் என் லைஃப்பில் இருந்திருக்கு, ஸோ ஐ கேன் யூஸ் தட் டு ப்ளே. சில கேரக்டர்ஸ் அப்படி உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியாது. ஸோ பீயிங் ஓப்பன் மைண்டட் அண்ட் ஒரு எம்பத்தியோட யூனோ பையிங் யுவர் செல்ஃப் இன் டு த கேரக்டர். ஸோ அது நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட நான் பார்க்குறேன் அண்ட் எல்லாருக்கும் அது ஒரு எசென்ஷியல் ட்ரேட்ன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஃபாஸ்ட் பேஸ்டா இல்லைனா ஸ்லோ பர்ன் மூவியா? ஃபாஸ்ட் பேஸ்ட். ஃபாஸ்ட் பேஸ்ட். ஓகே. ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸா ஹீரோ பேஸ்ட் ஃபிலிம்ஸா? ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஃபிலிம்ஸ். சிக்மா. யா. காஸ்ட் பற்றி நம்ம வரும்போது யூனோ முக்கால்வாசி உங்கள் ஏஜில் இருக்கிறவங்க பியர் குரூப்ஸில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. அண்ட் ராஜு மாஸ்டர் இருக்காரு. ஹாப்பி நீங்கள் இதை கேட்டிங்க. நான் ராஜு சுந்தர் மாஸ்டரோட பெரிய ஃபேன். சின்ன ஒரு கொரியோகிராஃபர் ஒரு பக்கம் இருந்தாலும் சீயிங் ஹிம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமராக இருக்கட்டும், டைமிங்காக இருக்கட்டும், ஸ்பான்டேனிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நான் ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு ஹிம் க்ரோயிங் அப். அண்ட் இப்போ ரொம்ப நாளாக வந்து தமிழில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் கேரக்டராக நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் இட்ஸ் பீன் ஆமாம் இயர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த கதை எழுதும் போது இ பிளேஸ் அ டாக்டர், ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடில் இருக்கிற ஒரு டாக்டர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணதே வந்து அவர் தான். ஆமாம். அண்ட் கதை போய் சொன்னால் அவர் பெருசாக ஒன்றுமே சொல்லலை, பட் இ வாஸ் வெரி அட்டென்டிவ். அப்படியே குவைட்டாக கதையெல்லாம் கேட்டு தென் கொஞ்சம் டேட்ஸ் பஞ்சாயத்துலாம் இருந்துச்சு, பட் ஃபைனலி ஐ காட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அவர் என்னென்னா இஸ் வே டூ ஹம்பிள் ஃபார் ஹூ இஸ் ஆஸ் அன் ஆக்டர். கொரியோகிராஃபராக நான் பார்த்துல ஆக்டராக அவர் ரொம்ப ஹம்பிள். அவரே ஒன்று வந்து இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்காப்பா, இது கரெக்டாக இருக்குமா, இது தேருமா அப்படிலாம் கேட்பாரு. மாஸ்டர் என்ன மாஸ்டர் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் சீன் பேப்பர் முன்னாடியே வாங்கிட்டு சும்மா செட்டில் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவர் இல்லை. யா. ஸோ சந்தீப் கிஷன் பற்றி சொல்லியே ஆகணும். நான் அவரை சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். மாநகரம், அவரோட நிறைய தெலுங்கு படங்களும் பார்த்துருக்கேன். அண்ட் நிறைய பேர் தெரியாது அவர் 15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அண்ட் ஹீஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இவர் படம்னா இப்படி தான் இருக்கும், இந்த ஜானரில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் இமேஜும் அவர் பில்ட் பண்ணாமல் இஸ் எ வெரி versatile someone who wants to explore different genre. ஸோ ஐ தாட் இந்த கேரக்டருக்கு அவர் ஆப்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் போய் நரேட்லாம் பண்ணேன். கதையெல்லாம் நிறைய பண்ணிட்டு கதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பண்ணலன்னு சொல்லலை. அவருக்கு அவங்க ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஆமாம், அல்ல நானும் பார்த்துக்கிறேன் ஒரு வாட்டி. நானும் இங்கே அப்படியே டென்ஷனில் இருக்கேன், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை நீங்கள் வேற யாராவது வச்சு பண்ணுங்க, நான் என்னோட ஒப்பீனியன் மட்டும் சொல்கிறாரா எனக்கு தெரியல. அப்புறம் யாஸ் அ ரெஸ்டாரண்ட் கால் விவாக போஜனம் இன் ஹைதராபாத். நமக்கு லஞ்ச் எல்லாம் ஆர்டர் பண்ணாரு. ஃபிஷ்ல ஒரு டிஷ்ஷு, ப்ரான்ல ஒரு டிஷ்ஷு. அப்பவும் எனக்கு புரியல இவருக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஓகேயா எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் திஸ் இஸ் ஹவ் ஐ அப்ரோச். நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இன்வால்வாக இருப்பேன், நான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். அண்ட் ஐ லவ்ட் தட். க்ரியேட்டிவாக இங்கே எவ்வளோ எக்ஸைட்டடாக வந்து ஆமாம் ஒர்க் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், சும்மா இதுதான் என் சீனு, நான் வரேன் செட்டிலும் அது இட் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்லேட்டு. அண்ட் ஐ திங்க் தட் கேவ் மீ அ ஹியூஜ் புஷ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஃபரியா அப்துல்லா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழில் இதான் ஃபஸ்ட்டு படம், எனக்கும் இதான் ஃபஸ்ட்டு படம், அவங்களுக்கும் இதான் ஃபஸ்ட்டு படம். தெலுங்கில் ஜாத்திய ரத்னம்னு அவங்க ஃபஸ்ட் படமே பெரிய ஹிட். அவங்க எப்படின்னா செட்டில் ஒரு சோகமான சீன் எடுக்கிறனா கூட அவங்க வந்து எல்லோரும் சிரிக்க வச்சு ஜாலியாக அப்படி ஒரு பாசிட்டிவ் ஆரா ஒன்று இருக்கும். ஸோ தட் ஹெல்ப் அஸ், தட் ரிஃப்ளெக்ட் ஆன் த ஃபிலிம். அண்ட் லாங்குவேஜ் பேரியெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப மெனக்கெட்டாங்க. அண்ட் அவங்க டான்ஸ் பற்றி சொல்ல தேவையில்லை, ஷீ இஸ் a really good dancer. ஆமாம், வெரி நேச்சுரல். ஆமாம் ஆமாம். நானே அந்த சாங்கில் வந்து ஆடும் போது எனக்கு அவங்க தான் வந்து கொஞ்சம் நிறைய என்கரேஜிங்காக வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் ஷிவ் பந்தித். ஸோ ரீசெண்ட்லி ஐ saw him in விஷ்ணுவர்தன் சார்ஸ் ஷேர்ஷா. அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு என்னென்னா க்ரோயிங் அப் நான் நிறைய பேர் இப்போ ராஜு சுந்தர் மாஸ்டர் மாதிரி நான் நிறைய பேரை பார்த்து வளர்ந்து I've been a fan of them. So just consciously getting them on board and showing them in a different flavor after so many years. ஸோ அது வந்து நான் ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். Do you feel happy நம்ம ஒன்று வித்தியாசமாக பண்ணணும்னு அது ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து டேக் முடிஞ்ச உடனே அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Do you feel happy about it? கண்டிப்பாக. What happens to you அப்போ? நான் அதை ஒன்றும் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க மாட்டேன். ஒரு ஷார்ட் நல்லா வந்திருந்தா கூட நான் வந்து டீம் கிட்டேயோ ஆர்டிஸ்ட் கிட்டோ அது நல்லா வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எதாவது நல்லா வரலன்னா தான் அது ஃபஸ்ட்டு போய் கன்சர்டாக சொல்லுவேன், இது கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா இப்போ நான் we have the டெக்னாலஜி, பக்கத்துலேயே ஸ்பாட் எடிட்டர் இருக்கார். ஸோ எடுத்த உடனே வந்து போட்டு பார்க்கலாம் சீக்வன்ஸாக. அண்ட் கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், we were always thinking ahead. இப்போ ஒரு சீன் எடுக்கணும்னா இதுக்கு முந்தின சீன் என்ன, இதுக்கப்புறம் ஒரு சீன் என்ன. ஸோ நல்லா வெல் பிளான்டாக நம்ம we were always approaching every scene, we did our research. So
ஆமாம் சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாட்டியும் I was சரி very இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணல அதை விட்டுடுங்க. இப்போ இப்போ காமாக உட்காந்துட்டு யோசிங்க ஒரு நிமிஷம். பின்னாடி போயிட்டு எடுத்த சீன்லாம் எடுத்த அந்த யோசனை அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே போய் அப்படியே யோசிச்சு பார்க்கும்போது சஞ்சய் நிஜமாவே சூப்பராக கலக்கியிருக்கு சஞ்சய், இப்படி டைரக்ட் பண்ணியிருக்கேன் அப்படி நீங்களே உங்களை பாராட்டணும்னா எந்த நாள் அது? டு யூ ரிமெம்பர் தட்? the last few days of shoot. ஏன் சொல்லுவேன்னா நம்ம ஷூட்லாம் முடிச்சுட்டு அந்த மியூசிக் வீடியோ ஒன்று எடுத்தோம், அதோட அட்டாச் பண்ணி வி ஷார்ட் a few patch sequences. முக்கியமாக ஏன் பேட்ச் எடுத்தோன்னா there was some unexpected obstacles during the set. ஸோ அதனால் நம்ம சில போர்ஷன்ஸ் மட்டும் தனியாக வந்து பேட்ச் போட்டு எடுத்தோம். அண்ட் அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் we had to alter the script here and there. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம கிரேட் ராஜேஷ் சார் இருக்கார்ல, லேட் ராஜேஷ் சார். ஸோ he had acted a scene in my film and we had 2 more days of shoot with him. அண்ட் அப்போ தான் அவர் தவறினார். ஸோ எனக்கு ஒரு பக்கம் வந்து இட் வாஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. Yeah, but at the same time he got to appear in my frame for the last time, his last film. So then after that we had to rework a few things, keeping him in memory and also a tribute for him. So நிறைய இமோஷனலாகவும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணி 80 days கொடுத்துருந்தோம் லைக்காக்கு. பட் நம்ம ஒரு 70 daysல ஷூட் முடிச்சிட்டோம். ஸோ அது நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. நிஜமா பெருமையான விஷயம். 10 daysக்குள்ள முடிச்சிட்டோம். ரெஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் ஸ்டில் ஆஸ். எடிட்ல அதை எப்படி தேத்துறாங்க. பட் ஆன் செட்ல 80 days பிளான் பண்ண 70 daysல பண்ணிட்டு then நீங்க ரியலி சொன்னமா you guys were really well planned, well ahead, that's so nice. well planned இருக்குது. ஒன்று கிரியேட்டிவ்லி எந்த ஒரு இடத்துல காம்ப்ரமைஸும் ஆயிடக்கூடாது ஒரு மைண்ட் செட். ஸோ சம்பத் சார் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அண்ட் ஹீஸ் பிளேயிங் அன் ஆன்டகனிஸ்ட். ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய சம்பத் சார், அதான் நான் சொல்கிறேன், பழைய சம்பத் சாரை நீங்கள் மறுபடியும் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருந்தாலும் இஸ் a வெரி சார்காஸ்டிக் கேரக்டர், ரொம்ப நக்கலான ஒரு கேரக்டர். த வே ஹி டாக்ஸ் அண்ட் ஹி டசன்ட் இன்டிமிடேட் பீப்புள் பை ஃபியர், ஹி இன்டிமிடேட்ஸ் பீப்புள் பை சார்காசம் அண்ட் ஸ்டஃப். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் ஒரு நெகட்டிவ் ஷேடில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். தென் அன்புதாசன் ஹஸ் பிளேட் அ கேரக்டர். நிறைய அவருக்கு ஷூட்டு முன்னாடி வி ஹேட் அ லாட் ஆஃப் பேக் அண்ட் ஃபோர்த் டிஸ்கஷன்ஸ். ஏன்னா அவர் ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு படத்தில். அண்ட் இஸ் அ போயட். நிறைய கவிதையாக வந்து கொட்டுற ஒரு கேரக்டர். எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் ஹி அட்டாச்சஸ் டு அ போயம். அவரே ஒரு போயம் நினச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ஒர்க்கிங் வித் டைலாக்ஸ் அண்ட் இம்ப்ரவைசிங். ஸோ அன்பு ப்ரோலாம் நிறைய டைம் கொடுத்தாரு பிஃபோர் த ஷூட். ஸோ தட் வாஸ் வெரி ஃப்ளெக்சிபிள் ஃப்ரம் ஹிம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு I'll just say a few words. உங்களுக்கு டக்குன்னு 1 word answers தான் இது. ஓகேவா? சினிமா. Passion. Okay. Success. Reward. Nice. Fear. Enemy. Like my enemy. Oh, your enemy. Okay. பயம் இருக்கா உங்களுக்கு? இருக்கும். அது we need fear and anxiety in small doses. அது கொஞ்சம் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்னு இல்லை. பட் ஃபிகர் நான் வந்து ஒரு எனிமியாக தான் பார்க்குறேன். ஓகே. Fans. Blessing. Evil. Ignore. Pressure. Growth. Pressure is equal to growth. That's nice. Failure. Discipline. Future. Sigma. Nice. Chennai. Home sweet home. 3 words ஆயிடுச்சு, பரவாயில்ல. DD. Goat. Thank you so much. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி we're looking forward to, because ஒரு ஃபேன்ஸாக உங்கள் அப்பாவோட ஃபேனாக இருந்தாலும் அவர் ஒரு ஃபேமிலியாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அது ஏன்னு தெரியாது. அது வந்துட்டு சருக்கு என்ன நடந்தாலும் அது வந்து மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும், இல்லை மனசில் ஒரு அது எல்லாமே மனசுலேருந்து வர ஒரு விஷயம். சிஎம் சருக்கு எது நடக்கும்போதும் அப்படி இருக்கும்போது அவருடைய பையன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் உங்கள் மேலே உங்களை பார்க்காமலே உங்கள் மேலே அந்த லவ் வந்துட்டு எங்களுக்கு. அண்ட் வி ரியலி வாண்ட் யுவர் ஹார்ட் டு பி ஹாப்பி. உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் சிக்மா ஒரு பிளாக் பஸ்டர் படம் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். That's my best wishes and my heartfelt wishes to you, Sanjay. Means a lot. Yes. I'm glad to be doing my first interview with you. So happy. நான் போய் பசங்கிட்ட கெத்தா சொல்லுவேன் யாரோட இன்டர்வியூ பண்ணது. Thank you, that's so sweet. Thank you. It's a wonderful interview and I'm so happy. நான் நிறைய இன்டர்வியூஸ் பண்றது இல்ல, but when I heard that you wanted this to be done by me, I was so happy, I was so proud. Thank you so much. So உங்க டாடி சொல்லுமே கான்ஃபிடென்ட்டா இருக்கு, எல்லாம் சூப்பரா நடக்கும். Thank you so and much. all the very best. எல்லாரும் போயிட்டு சிக்மா தியேட்டர்ல பாருங்க, தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பெரிய டீம் led by a young passionate director, ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய
ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்காங்க அதுக்காக. அண்ட் எனக்கு உங்கள் எல்லாரோட ஜென்யூன் ஒப்பீனியனும் வேணும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ வி த்ரைவ் ஆஃப் யுவர் சஜஷன்ஸ் அண்ட் யுவர் ஒப்பீனியன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு கனெக்ட் வித் ஆடியன்ஸ் சூன். மற்றதெல்லாம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே, இல்லைன்னா நான் ஃப்ளோவில் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். வேண்டாம் இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய்.